Hi, good morning. Welcome to another episode of Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போறது இந்தியா வேர்ல்ட் கப் ஸ்குவாட பத்தி 2021, 2022 அண்ட் இப்போ 2024ல லிட்டரலி சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ். அதே பிளேயர்ஸை எடுத்துட்டு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வரும்னா எப்படிங்க வரும்? ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு புது அடிஷன். ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் ஓபன் பண்ணாங்கன்னா விராட் கோலி 3, சூரியகுமார் யாதவ் 4, பாண்டியா 5, ரிஷப் பந்த் 6, ஜடேஜா 7. சூர்யாவை தவிர வேற யாருமே ஸ்பின் ஆட மாட்டாங்க. யசஸ்வி பவர் பிளே முடிஞ்சப்புறம் ரோஹித் ஆகட்டும், கோலி ஆகட்டும், பாண்டியா, பந்த், ஜடேஜா, நன் ஆஃப் தம் ஆர் ஸ்பின் ஹிட்டர்ஸ். அண்ட் 8 நீங்க பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அப்புறம் பும்ரா, அப்புறம் ஹர்ஷ்தீப் இல்ல சிராஜ். none of the bowlers can bat. எந்த பேட்ஸ்மேனும் போல் பண்ண முடியாது. இதுதான் பெரனியல் ப்ராப்ளம் இந்தியாவுக்கு. 2007 வேர்ல்ட் T20 வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்ச போது பிஃபோர் ஐபிஎல் அந்த டீம்ல உங்களுக்கு சேவாக் இருந்தாரு, யுவராஜ் சிங் இருந்தார், எல்லாருமே கொஞ்சம் ஓவர்ஸ் போடுவாங்க, யூசுப் பட்டான். ஸோ பேட்ஸ்மேன் சிப் பண்ணியிருந்தாங்க போலர்ஸா. இர்ஃபான் பட்டான் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர், ஜஹீர் கான், ஸ்ரீசாந்த். இந்த டீம்ல அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு. ஈவன் 2011 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்ச போது சேவாக், ரைனா, கோலி. அப்ப கோலி போலிங்கும் போட்டுட்டு இருந்தாரு, சச்சின். ஒரு 4 போலர் இருந்தாங்க அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் 5 போலர்ஸ். இப்ப பேட்ஸ்மேன் ஆர் நாட் போலிங், போலர்ஸ் கே நாட் பேட். அதுதான் பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு. ஸோ 2007ல வந்து டிராவிட், கங்குலி அண்ட் டெண்டுல்கர் நாங்க ஆடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் ஸ்குவாட அனுப்பிச்சாங்க தோனி கேப்டன்சி அடியில. அதே மாதிரி இப்ப விராட் கோலியும் டிராவிடும் சாரி, விராட் கோலி, ரோஹித் சர்மா நாங்க ஆடலன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. பாண்டியா, ஜடேஜா ஒமிட் பண்ணி இது பண்றது. ஆனா மார்ச்லயே ரோஹித் சர்மாவை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியாச்சு T20 வேர்ல்ட் கப்புக்கு. ஸோ ரோஹித் எடுத்தா விராட் எடுக்கணும். இது என்ன காம்போ டீலான்னு எனக்கு புரியல. அண்ட் அப்கோர்ஸ் ரோஹித் அண்ட் விராட் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு பர்ஃபார்ம் பண்றாங்க. ஹர்திக் பாண்டியாவை எங்கெங்க பர்ஃபார்ம் பண்றாரு? அவர் பர்ஃபார்ம் பண்றதுல, பேட்டோட பர்ஃபார்ம் பண்றதுல, பால்ல பர்ஃபார்ம் பண்றதுல. ஜடேஜா கடைசியா ஒயிட் பால்ல இந்தியாவுக்கு கேம் ஜெயிச்சு எனக்கு ஞாபகமே இல்லை. அவர் போலிங்கும் ஒன்னும் பெருசா விக்கெட் எடுக்கிறது இல்லை T20ல. டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நேம் ஜடேஜா, அதுல டவுட்டே கிடையாது. ஒயிட் பால்ல அவர் பிளேஸ் எப்படிங்க யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க. அகர்கர் கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸா, கொஞ்சம் போல்டா டிசிஷன்ஸ் எடுப்பாருன்னு பார்த்தேன், எடுக்கவே இல்லை. போலிங்ல வந்து சிராஜ் ஃபார்ம்ல இல்ல, ஹர்ஷ்தீப் ஃபார்ம்ல இல்ல. இப்போ ஐபிஎல் தான் கிரைடீரியாவா செலெக்ஷனுக்கு, இல்ல ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸா? ஐபிஎல் தான் கிரைடீரியானா சிராஜ் ஆடக்கூடாது, பாண்டியா ஆடக்கூடாது, ரோஹித் சர்மா ஆடக்கூடாது, ஹர்ஷ்தீப் ஆடக்கூடாது, ஜடேஜா ஆடக்கூடாது. இப்போ வந்து ஐபிஎல் கிடையாது, மத்த மேட்சஸ் தான் கிரைடீரியா. லாஸ்ட் T20 மேட்ச் ஆடினது ரிங்கு சிங் ஜனவரியில ஆப்கானிஸ்தானோட 22 for 4ல இருந்து 220 வரைக்கும் எடுத்துட்டு போனாரு இந்தியன் டோட்டல். ரோஹித் சர்மாவோட அந்த மேட்ச் இந்தியா சூப்பர் ஓவர்ல வின் பண்ணுவாங்க. ரிங்கு வந்து 187 ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் அவர் ஆடின 8 மேட்ச்ல 187 ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ் ஆஃப் 65 ஆர் சம்திங். இதுக்கு மேல என்னங்க பண்ணணும் ஒரு பிளேயர்? ரிங்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டன் பை. சேம் நட்ராஜன் அவுட்ஸ்டாண்டிங் போலிங், சந்தீப் சர்மா அவுட்ஸ்டாண்டிங் போலிங். நீங்க பும்ரா, சந்தீப் சர்மா, நட்ராஜன் எடுத்துட்டு ரிங்கு வந்து செஹலுக்கு பதில் எடுத்துருக்கலாம். செஹல் ஒரு ஒன் ஸ்கில் பிளேயருங்க, அவருக்கு எங்க இடமே கிடையாது. ஏன்னா அவர் போல் பண்ணா பெஸ்ட், ஏன்னா அவர் அப்ப ஃபீல்ட் பண்ண மாட்டாரு. சோ சஹல் வந்து ஃபீல்டிங்ல ஒரு லயபிலிட்டி. பேட் அவருக்கு பிடிக்குமான்னு கூட எனக்கு பிடிக்க தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. பயங்கர லயபிலிட்டி. சோ அந்த ஒரு லயபிலிட்டியை கேரி பண்றதுக்கு நீங்க வந்து ரிங்கு சிங்கை கூட்டிட்டு போயிருக்கலாம் as the ஃபினிஷர், பவர் ஹிட்டர். 4 ஸ்பின்னர் தேவையே கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு 2 கிளேரிங் ஒமிஷன்ஸ், ரிங்கு சிங், நட்ராஜன், சந்தீப் சர்மா டு சர்டன் எக்ஸ்டென்ட். என்ன அவரும் ஃபார்ம்ல இருக்காரு. சோ இந்த செலெக்ஷன் ரொம்ப ஃபேவரட்டிசம் பேஸ்டா போயிருக்கு. நல்ல வேளை KL ராகுல் இல்ல, இல்லாட்டி அது பிரச்சனை இருக்கும். பாவம் சாம்சன் போயிருக்காரு, ஆனா அவருக்கு 11ல சத்தியமா சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, பந்த் கூட்டிட்டு வந்துருவாங்க. பந்த் இஸ் த ஃபர்ஸ்ட் நேம் ஆன் த டீம் ஷீட் டெஸ்ட் கிரிக்கெட்ல எனக்கு தெரிஞ்சு. பட் ஓடிஐல ஓகே, பட் T20 ரொம்ப ஏர்லி அவரை ரஷ் பேக் பண்றாங்க. பந்த் அடிச்ச ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா லெக் சைட்ல தான். அவர் ஆஃப் சைட் பிளேஸ் சிவியர்லி லிமிட்டடா இருக்கு. ஸ்ட்ரகிள் பண்ண போறாரு. ஏன்னா இந்த டீமை பார்த்து எந்த ஃபாரின் டீமும் ஒரு தூக்கம் கெட மாட்டாங்க. ஐ கேன் கேரண்டி யூ திஸ். இந்த டீம் செமிஃபைனல்ஸ் வந்தா அது ஒரு மிரக்கல். அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஹோப்ஃபுல்லி ஐ எம் ராங், ஹோப்ஃபுல்லி தே வின் இட் ஆல். பட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஸோ வெரி வெரி புவர் ஸ்கேட் செலெக்ஷன் பை அஜித் அகர்கர் அண்ட் கோ. சாரி டு சே. வேற வேற என்ன சொல்ல முடியும் நம்மளால? பிளேயர்ஸ் இன் ஃபார்மை பிக் பண்ணல. அபிஷேக் சர்மா என்ன அடி அடிக்கிறாரு.
ஒரு இன்னும் ஒரு ஸ்குவாட், ஆல்டர்னேட்டிவ் ஸ்குவாட் நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், 1 டவுன் சஞ்சு சாம்சன், 2 டவுன் ஸ்கை, 3 டவுன் ரிங்கு சிங், 4 டவுன் வந்து சிவம் துபே, 5 டவுன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் போட்டுக்கோங்க நீங்க, நிதிஷ்குமார் ரெட்டியே போட்டுக்கோங்க, சான்ஸ் கொடுங்க. 6 டவுன் வந்து குல்தீப், 7 டவுன் பும்ரா, 8 டவுன் சந்தீப் சர்மா, 9 டவுன் நட்ராஜன். அந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் போறாங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எந்த T20 வேர்ல்ட் கப்பும் ஜெயிக்கல, எந்த ஐசிசி டோர்னமெண்ட்டும் ஜெயிக்கல. அது டிஃபரெண்டா போகுமான்னு தெரியல. போனா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ சந்தேகம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. நம்ம வேர்ல்ட் கப் போது எவ்ரிடே ஷோ பண்ணுவோம். நாட் ஒன்லி ஃபார் இந்தியா மேட்ச், மற்ற கீ கேம்ஸும் டெஃபினட்டா கவர் பண்ணுவோம். கண்டினியூ வாட்சிங். உங்க சப்போர்ட் ரொம்ப தேவை. கண்டினியூ சப்போர்ட்டிங். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.